கோயம்புத்தூருக்குள்ள வீடு அப்படின்னாலே இன்றைக்கி என்னங்க க்ரோரில் தான் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 2 BHK இருந்தாலும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 2 BHK இண்டிபெண்ட் வில்லா தான். இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிம்பிள் பிளான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா ராக்கிப்பாளையம் பிரிவுங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வரும்போது சிஆர்பிஎஃப் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. அந்த சிஆர்பிஎஃப் கேம்புக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு வீடு தான். இந்த வீட்டோட ஓவரால் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனை நல்ல ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா உள்ளே போகிற அளவுக்கு நல்ல பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வரும்போதே என்னென்னா இது இனோவா அந்த மாதிரியான காருக்கு வந்து பிளான் பண்ணி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 13க்கு 18ங்க. இந்த சைடு வந்து ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வரப்போ நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்க வேண்டாம் இல்லையா, அதுக்காக. தென் பார்க்கிங் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சம்ப் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோருங்க. டோர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லேவிஷான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் கிளாஸ் பெயிண்டிங்கோட செம்மையாக இருக்குது. அப்படியே உள்ளே இருந்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் 10க்கு 16 சைஸில் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். இந்த வீட்டில் ஒரே மாதிரியான டைல் ஒர்க் தான் எல்லா ரூமுக்குமே பண்ணியிருக்காங்க. தென் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிவில் ஒர்க்லேயே வந்து ஒரு வால்நட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி மேலே லைட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்ல சிம்பிளான ஃபால் சீலிங். ஸோ சுற்றியுமே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான். நல்ல வெளிச்சம் இருக்கும். இருந்தாலுமே நல்ல பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விண்டோஸ்க்கெல்லாம். இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ, மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. ஸோ ஹால்லேருந்து அப்படியே இங்கே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானில் இருக்குது. பெரிய ஸ்பேஸ் இது. கிச்சன் கம் டைனிங் ஏரியா 10க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிச்சனே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஸ்டோரேஜுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் கீழே கபோர்ட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. தென் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப ஒரு சூப்பரான சிங்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ, டைனிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைனிங் ஸ்பேஸ் இது அப்படிங்கிறதுனால இந்த கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் எங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவிலேருந்து இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது காம்பேக்டாக 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஷுவல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால் மட்டுமே டெக்ஸ்சர் ஒர்க்கில் டிசைனாக அந்த பெயிண்டிங் ஒர்க்கே வந்துட்டு கொஞ்சம் டிசைனாக இருக்குது. எல்லா சைட்லேயும் ஒரு ஆப்டிமல் கலரில் இருக்கிறப்போ இந்த சைடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூமுங்க, அட்டாச்டு பாத்ரூமில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ஏரியா, அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வெட் ஏரியா. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு, க்ளாசெட்டு, டேப் கனெக்ஷன், ஷவர், ஹேண்ட் ஷவர், ஷவர் பேனல். ஸோ இந்த கார்னரில் ஒரு வாஷ் பேஷன்னு பாத்ரூம் தேவையான அத்தனை ஃபிட்டிங்ஸுமே பண்ணிட்டாங்க. பாத்ரூம் டைல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் வால் டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரமாக இருந்தாலும் வழுக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படியே இந்த பெட்ரூம்க்கு அட்ஜஸ்டன் சைடில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 16 சைஸில் வித் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு சைடு வாலில் மட்டும் கொஞ்சம் வேறு கலர் ஒரு கான்ட்ராஸ்ட் பெயிண்டிங் ஒர்க். அதே மாதிரி இதுலேயும் கான்ட்ராஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 2 சைடு பெரிய விண்டோஸ் இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து தெற்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ, கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பெரிய விண்டோ, நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. ஸோ மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்டு பாத்ரூமுக்கு தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு.
வீட்டோட பிளான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து 13க்கு 18 கார் பார்க்கிங் ஏரியா, 10க்கு 16 லிவிங் ஏரியா, 10க்கு 20 கிச்சன் கம் டைனிங் ஏரியா, 10க்கு 16 வித் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம், 10க்கு 11 சைஸில் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து நல்ல ஒரு ஆள் தாராளமாக என்ன மாதிரி சைஸில் இருக்கிறவங்க கூட நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நல்ல தண்ணிக்கான ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. சம்பு 1100 லிட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கு தனியாக. ஸோ ஸ்டேர் கேஸுங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட்லி வந்து டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குது. பிகாஸ் நிறைய வீடு ஆகிட்டுருக்கு சுற்றியுமே. ஸோ ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ வீடு ஆகிட்டுருக்கு ஸோ அப்படிங்கிறத பாருங்கள். பிகாஸ் நிறைய குடும்பங்கள் குடியிருக்கிற நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பர்டிகுலராக சிஆர்பிஎஃப் கேம்புக்கு பக்கத்தில் இந்த ஏரியா தான் இப்போ நல்ல ஒரு பீக் மூமெண்ட். நிறைய பேர் வந்து வீடு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் 2-3 வீடு வந்து கிரகப்பிரவேசம் ஆகிருக்கு. அங்கே ஒரு வீடு இன்றைக்கி கிரகப்பிரவேசம் ஆகிருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இந்த வீடு ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடும் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு நல்ல வாடகை வர மாதிரியான ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக இங்கே பாருங்கள். ரெண்டல் வரப்போய் தான் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலெல்லாம் அடுத்தடுத்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பக்கத்தில். இந்த வீடுமே மேபி இப்போ நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, ஒரு ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பீம்லாம் மேலே வரைக்கும் இழுத்துருக்காங்க. நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நல்ல தண்ணிக்கு ஒரு 1000 லிட்டரு, ஸோ சப்ப தண்ணிக்கு ஒரு 1000 லிட்டர் அந்த மாதிரி விட்டுருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னா இப்போ மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ராக்கிப்பாளையம் பிரிவுலேருந்து சிஆர்பிஎஃப் கேம்ப் ரோடு, ஸோ சிஆர்பிஎஃப் கேம்ப் வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே சைட்டுங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ துடியலூர் கிராஸ் பண்ணி வரீங்க, அடுத்த ஸ்டாப் வடமதுரை. ஸோ வடமதுரையிலேருந்து பன்னிமடை ரோடு கட் பண்ணிங்க அப்படின்னாலும் பன்னிமடையிலேருந்தும் இங்கே எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 55 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பேசினா கண்டிப்பாக ஸ்லைட்லி நாங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள்.